அதாவது, உங்களது மிகச்சிறந்த ஒரு ஐடியாவ, நீங்க பல இரவுகள் கண் விழித்து உருவாக்கிய ஒரு திட்டத்த உங்க மேலாளர் எந்த கூச்சமும் இல்லாம திருடினா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆ கண்டிப்பா ரொம்ப கோவம் வரும். அதற்காக அவருக்கு பதவி உயர்வும் கிடைத்தால் அது இன்னும் கொடூரம். ஆமா. அந்த நிமிஷத்துல ஒருவேளை உங்களுக்கு ஒரு அதீத சக்தி கிடைத்து, அந்த மேலாளர ஒரு பிளாஸ்டிக் பொம்மையாகவோ அல்லது ஒரு குப்பை தொட்டியாகவோ உருமாற்றும் வாய்ப்பு கிடைத்தால் நீங்க செய்வீர்களா? நிஜமாவா? நெறைய பேர் அந்த வாய்ப்பை விடமாட்டாங்கன்னு தான் தோணுது. கரெக்ட். இன்று நாம் பேசப்போவது வெறும் சாதாரண அலுவலக அரசியலை பற்றி அல்ல. இப்ப பாத்தீங்கன்னா, பதவி உயர்வு, டார்கெட், மீட்டிங் என்ற பெயரில் நம்மை கசக்கி பிழியும் இந்த கார்ப்பரேட் முதலாளித்துவம் மனிதர்களை உயிருடன் தின்னும் ஒரு மாபெரும் பிரபஞ்ச அரக்கனாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு இருண்ட உலகத்திற்குள் தான் இன்று நாம் நுழையப் போகிறோம். ஆமா. தாமஸ் லிகோட்டியன் மை ஒர்க் இஸ் நாட் yet டன் என்ற புத்தகத்தில் உள்ள கார்ப்பரேட் திகில் கதைகளை தான் இந்த ஆழமான அலசலில் நாம் ஆராயப் போகிறோம். உங்களது ஹெட்போனை மாட்டிக்கொள்ளுங்க. ஏன்னா திங்கள்கிழமை காலை அலுவலகம் செல்வது இனி உங்களுக்கு பழையது போல் இருக்காது. கண்டிப்பா. இப்போ தாமஸ் லிகோட்டின் எழுத்துக்கள் எப்போதுமே நம்மை அச்சுறுத்தக்கூடியவை. ஆனா இந்த குறிப்பிட்ட புத்தகத்தில் அவர் பேய்களையோ அல்லது இரத்தக்காட்டேரிகளையோ காட்டவில்லை. அதாவது நம்ம நிஜ வாழ்க்கையில பாக்குற பயத்தை காட்டுறாரு, சரியா? மிகச்சரி. நீங்கள் தினமும் பார்க்கும் உங்கள் மேலாளர், உங்கள் சக ஊழியர்கள், அந்த ஏசி அறையின் அமைதி, இதையெல்லாம் இருண்ட பயங்கரமாக மாற்றியிருக்கிறார். மனித மனதின் கொடூரமான பக்கங்களும் லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட ஒரு சிஸ்டமும் இணையும் போது என்ன நடக்கும் என்பதை பாத்தீங்கன்னா இது மிக நுணுக்கமாக ஆராய்கிறது. இப்போ கதையின் நாயகன் பிராங்க் டொமினியோ பற்றி பார்ப்போம். அவன் ஒரு பெரிய நிறுவனத்தில் பல வருடங்களாக ஒரு சாதாரண கீழ்மட்ட சூப்பர்வைசராக இருக்கிறான். அவனுக்கு ஒப்செசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என்ற ஒரு மனநல பாதிப்பு வேறு இருக்கிறது. ஆமா, எல்லாவற்றையும் மிக துல்லியமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் அவன். கரெக்ட். அவன் தனது நிறுவனத்திற்காக ஒரு புதிய தயாரிப்புக்கான அட்டகாசமான யோசனையை உருவாக்குகிறான். அதை தனது மேலாளரான ரிச்சர்ட் மற்றும் பாரி, ஹாரி, பெர்ரி, மேரி, கரி, ஷெரி ஆகிய 7 பேர் கொண்ட குழுவிடம் சமர்ப்பிக்கிறான். ஆனா அவர்கள் அதை திருடிக் கொள்கிறார்கள். எனக்கு இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. சொல்லுங்க. அவர்கள் இதை வெளிப்படையாக செய்யவில்லை, இல்லையா? மிக அமைதியாக பிராங்கை மனதளவில் சிதைத்து வெளியேற்றுகிறார்கள். அதுதான் இந்த கதையின் முதல் உளவியல் தாக்குதல். அதாவது அவர்கள் பிராங்கின் முகத்திற்கு நேராக உன் ஐடியாவை நாங்கள் திருடுகிறோம் என்று சொல்லவில்லை. ஓ, பின்னாடி குத்துற வேலை. முதல்ல அந்த ஐடியா வேலைக்காகாது, அதில் நிறைய பிழைகள் உள்ளன என்று சாதிக்கிறார்கள். பிறகு வேறொரு பேரில் அதை தங்களது சொந்த திட்டமாக மாற்றுகிறார்கள். அட பாவமே. பிராங்க் இதை தட்டி கேட்க முற்படும் போது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த குழுவும் அவனுக்கு எதிராக திரும்புகிறது. கெர்ரி தனது தபால் தலைகளை பிராங்க் திருடிவிட்டான் என்று சிறுபிள்ளைத்தனமான ஆனால் ஆபத்தான பழி சுமத்துகிறாள். இது ரொம்ப மோசமான அலுவலக அரசியல். கரெக்ட். பாரி பிராங்க் இல்லாத நேரத்தில் அவனது மேசையை உடைத்து ரகசியங்களை நோட்டமிடுகிறான். பிராங்க் இவர்களை பன்றிகள் என்று தனது மனதிற்குள் வர்ணிக்கிறான். சற்று பொறுங்கள். பிராங்க் அவர்களை பன்றிகள் என்று அழைப்பது அவனது மனநிலை சரியில்லாததை காட்டுகிறதா? அதாவது அவனது கோபத்தில் எல்லாரையும் மிருகங்களாக பார்க்கிறானோ என்று தோணுதோ? வெளிப்படையாக பார்த்தால் அப்படி தோன்றலாம். ஆனால் லிகோட்டி சொல்ல வருவது வேறு. பிராங்க் அவர்களை பன்றிகள் என்று சொல்வது ஒரு வெறும் வசைச்சொல் அல்ல, அது ஒரு தெளிவான பார்வை. எப்படி சொல்றீங்க? அந்த 7 பேரும் மனித பண்புகளை இழந்து லாபம், பதவி, சுயநலம் என்ற தீனியை மட்டுமே தின்னத் துடிக்கும் பன்றிகளாகவே மாறிவிட்டார்கள். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரிச்சர்ட் என்ற மேலாளரைத்தான். அவனுக்கு தி டாக்டர் என்ற ஒரு பட்டப்பெயரும் உண்டு, இல்லையா? ஆமாம். ஆனால் அவன் மனிதர்களை குணப்படுத்துபவன் அல்ல. மனிதர்களை கூர்மையான வார்த்தைகளாலும் அலுவலக அதிகாரத்தாலும் மனதளவில் உடைத்து அவர்களை வெறும் அடிமைகளாக பழுது பார்க்கும் ஒரு கொடூரமான சர்ஜன் அவன். இப்போ இந்த இடத்துல தான் கதை ஒரு விசித்திரமான திருப்பத்தை சந்திக்கிறது. வேலையை விட்டு துரத்தப்பட்ட பிராங்க் நேராகச் சென்று பல துப்பாக்கிகளையும் ஒரு பெரிய வேட்டை கத்தியையும் வாங்குகிறான். எல்லாரையும் சுட்டுக்கொள்ள திட்டமிடுகிறான். ஒரு சாதாரண பழிவாங்கும் கதை மாதிரி தோணுது இல்ல? ஆமா. ஆனால் அவன் அதை செய்யும் முன் ஒரு பேருந்து விபத்தில் சிக்கி கோமா நிலைக்கு சென்று விடுகிறான். விபத்துக்கு பிறகு அவனுக்கு அமானுஷ சக்திகள் கிடைக்கின்றன. சுவர்களை ஊடுருவும் சக்தி, பசி தாகம் இல்லாத நிலை என்று அவனது உணர்வு ஒரு இருண்ட நதியிலிருந்து எழுகிறது. கரெக்ட், அந்த பிளாக் ரிவர். இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஹாலிவுட் சூப்பர் ஹீரோ படங்களின் ஆரிஜின் ஸ்டோரி போல தெரிகிறதே. இது எப்படி திகழ்கதையாகும்?
அதாவது மேலோட்டமாக பார்த்தால் அது சூப்பர் ஹீரோ கதை போலதான் தெரியும். ஆனால் இது அதன் நேர் எதிர்மறையான மிகவும் இருண்ட ஒரு தத்துவம். இரண்ட தத்துவமா? ஆமா, ஒரு சூப்பர் ஹீரோவுக்கு சக்தி கிடைக்கும்போது அவர் தனக்கு ஒரு சுயவிருப்பம் இருப்பதாக நம்புவார், தான் நல்லது செய்வதாக நினைப்பார். ஆனால் பிராங்கிற்கு நடப்பது அதுவல்ல. அப்போ அவனுக்கு என்ன நடக்குது? அந்த மருத்துவமனையில படுத்திருக்கும்போது பிராங்க் ஒரு பயங்கரமான உண்மையை உணர்கிறான். இந்த அகிலத்தை இயக்குவது கடவுளோ அல்லது அன்போ அல்ல, எல்லாவற்றையும் குருட்டுத்தனமாக விழுங்கும் ஒரு இருண்ட நதிதான் அனைத்திற்கும் அடிப்படை. அதை அவன் தி கிரேட் பிளாக் ஸ்வைன் என்கிறான். ஓ, அதாவது அந்த முதலாளித்துவ பன்றி மாதிரியா? மிகச்சரியா சொன்னீங்க. முதலாளித்துவம் எப்படி மனிதர்களை உறிஞ்சுகிறதோ அதே போல இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு பெரிய உறிஞ்சும் இயந்திரம்தான். ஒரு கரப்பாம்பூச்சி எப்படி எந்த சிந்தனையும் இல்லாமல் உயிர் வாழ துடிக்கிறதோ அதே குருட்டு ஊந்துதல் தான் மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. அப்போ பிராங்க் தன்னிச்சையாக செயல்படவில்லையா? இல்லை, பிராங்க் இப்போது சக்தி வாய்ந்தவன் அல்ல. அவனது இரண்ட நதியின் ஒரு இடிபிடி, அவனது பழிவாங்கும் ஆசை இப்போது அந்த பிரபஞ்ச சக்தியின் ஒரு பணியாக மாறிவிட்டது. ஆக பிராங்க் நினைப்பது போல் அவன் பழிவாங்கவில்லை, அந்த இருண்ட சக்தி பிராங்கின் கோபத்தை தனது எரிபொருளாக பயன்படுத்துகிறது என்கிறீர்கள். இது மிகவும் ஆழமான சிந்தனை. சரி, இந்த சக்தியை கொண்டு அவன் அந்த 7 பேரையும் வேட்டையாடும் விதம் இருக்கிறதே, அது வெறும் கொலைகள் அல்ல. கண்டிப்பா இல்ல. அது ஒவ்வொருவருக்கும் தகுந்த மாதிரியான ஒரு தண்டனை. ஆமா, இது ஒரு லிஸ்ட் போட்டு ஒவ்வொருவராக கொள்கிறான் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு மரணத்தின் பின்னாலும் ஒரு குறியீடு இருக்கிறது. குறிப்பாக பெர்ரி மற்றும் கெர்ரி ஆகியோரின் மரணங்கள். இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவோம். நிச்சயமாக. பிராங்க் அவர்களை துப்பாக்கியால் சுடவில்லை. கார்ப்பரேட் சிஸ்டம் அவர்களை எப்படி கருதுகிறதோ அதே நிலைக்கு அவர்களை தரமிறக்குகிறான். பெர்ரியின் மரணத்தை எடுத்துக்கொள்வோம். சொல்லுங்க, அது ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. பிராங்க் அவனது 2 கைகளையும் வெட்டிவிட்டு அந்த இடத்தில் ஒரு பிளாஸ்டிக் பொம்மையின் கைகளை பொருத்துகிறான். அவனது இரத்த நாளங்களுக்குள் கண்ணாடி துண்டுகளை செலுத்துகிறான். பிறகு சுவரில் "ஒர்க் நாட் டன்" என்று எழுதுகிறான். அட பாவமே, இது ஒரு குறியீடு இல்லையா? ஆமா, கார்ப்பரேட் உலகில் மனிதர்கள் மனிதர்களாக பார்க்கப்படுவதில்லை. அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் தூக்கி எறியப்படக்கூடிய பிளாஸ்டிக் உதிரி பாகங்கள் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. ஓ, ரீப்ளேசபிள் பார்ட்ஸ். அதே போல அதிகார மமதையிலிருந்த கெரிய ஒரு சாடிஸ் கிளப்பில் உள்ள ஒரு மனித குப்பை தொட்டிக்குள் முழுமையாக உறிஞ்சப்படச் செய்கிறான். மற்றவர்களை தாழ்த்தி மகிழும் அவளது அகங்காரம் ஒரு குப்பையாகவே முடிகிறது. கரெக்ட். அவளுடைய உண்மையான மதிப்பு அதுதான் காட்டுறான். இது எனக்கு எப்படி தோன்றுகிறது என்றால், உங்கள் அலுவலகத்தில் உங்கள் முதுகில் குத்தும் ஒரு சக ஊழியரை பார்த்து இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அவர்கள் அப்படித்தான் புரோகிராம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் ஒரு சிஸ்டத்தின் பிளாஸ்டிக் பொம்மைகள் என்பதை லிகோட்டி இப்படி சித்தரிக்கிறார். அதேதான். இப்ப பாத்தீங்கன்னா மேரியின் மரணமும் இதைத்தான் ஆணித்தரமாக சொல்கிறது. மெக்கானிக் ஸ்ட்ரீட் மியூசியம் என்ற கைவிடப்பட்ட பொம்மைகள் நிறைந்த பகுதிக்கு அவளை ஈர்க்கும் பிராங்க் அவளை உயிருள்ள ஒரு பிளாஸ்டிக் பொம்மையாக மாற்றிவிடுகிறான். ஏன்னா அவ ஆபீஸ்ல எப்பவுமே போலியா இருப்பா, சரியா? கரெக்ட். அவள் அலுவலகத்தில் எப்போதுமே ஒரு போலித்தனமான முகமூடி அணிந்து பிளாஸ்டிக் சிரிப்புடன் வலம் வருபவள். அவளது அந்த போலியான கார்ப்பரேட் அடையாளத்தையே அவளுக்கு நிரந்தரமான உடலாக மாற்றி தண்டிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? உயிருடன் இருந்தாலும் நகர முடியாத அவளை அங்குள்ள வீடற்றவர்கள் உடைத்து நறுக்குகிறார்கள். கட்ட சக்தியுடன் நிற்கிறான், ஆனால் ரிச்சர்ட் பயப்படவில்லை, மாறாக சிரிக்கிறான். ஆமா, அது ஒரு முக்கியமான தருணம். பிராங்கால் ரிச்சர்டை கொல்ல முடியவில்லை. இது ஏன்? பிராங்கின் சக்தி ரிச்சர்டிடம் ஏன் பலிக்கவில்லை? இதுதான் கதையின் மிக முக்கியமான தத்துவார்த்தமான இடம். ரிச்சர்ட் தனி மனிதன் அல்ல, அவன் அந்த இருண்ட நதியின் நேரடி பிரதிநிதி. அதாவது சிஸ்டத்தோட ஒரு பகுதி அவன். ஆமாம், கார்ப்பரேட் சிஸ்டம் என்பது தனிநபர்களால் ஆனதல்ல, அது ஒரு தொடர்ச்சங்கிலி. ரிச்சர்ட் பிராங்கிடம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் ஓடுவது ஒரே இருண்ட சக்திதான், நீ என்னை கொல்ல முடியாது என்கிறான். நிஜமாவா? அப்போ பிராங்க் ஏமாந்துட்டானா? அது மட்டுமல்ல, பிராங்கின் உண்மையான உடல் இன்னும் மருத்துவமனையில் கோமா நிலையில் இயந்திரங்களின் உதவியுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறது என்பதை ரிச்சர்ட் அவனுக்கு உணர்த்துகிறான். பிராங்க் ஒரு பெரிய உண்மை அங்கே உணர்கிறான். என்ன உண்மை அது? தான் பழிவாங்கிவிட்டோம் என்று அவன் நினைத்ததெல்லாம் ஒரு மாயை. அவனும் அந்த சிஸ்டத்திற்கு பணிபுரியும் ஒரு அடிமைதான். ஆக அந்த சிஸ்டத்தை அழிக்கவே முடியாது என்பதை பிராங்க் உணர்ந்ததால்தான் அந்த மருத்துவமனைக்கு தனது அமானுஷ்ய உருவத்தில் சென்று தனது சொந்த உடலையே வெட்டி அழித்துக் கொள்கிறானா? ஆமா, அவனது பணி முடிந்துவிட்டது. இனி இந்த உலகில் அவனுக்கு வேலை இல்லை என்று அவன் அந்த இருண்ட நதியில் நிரந்தரமாக கலக்கிறான்.
ஒரு தனி மனிதனின் பழிவாங்கும் உணர்வுக்கே இந்த இரண்ட நதிதான் காரணம் என்றால், பாத்தீங்கன்னா ஒரு முழு நிறுவனமே இந்த சக்தியால் இயக்கப்பட்டால் என்ன ஆகும்? அதான் இந்த புத்தகத்தின் அடுத்தடுத்த கதைகளா. ஆமா, அது ஒரு பிரம்மாண்டமான பரிணாமம். எனக்கு இந்த உலகத்திற்காக ஒரு சிறப்பு திட்டம் உள்ளது என்ற இரண்டாவது கதையில் பிளேன் கம்பெனி என்ற ஒரு மாபெரும் நிறுவனம் மர்டர் டவுன் என்ற நகரத்திற்கு தங்களது தலைமை அலுவலகத்தை மாற்றுகிறது. மர்டர் டவுனா? பேர்லே பயம் இருக்கே. அந்த நகரத்தில் எப்போதுமே ஒரு மஞ்சள் நிற மூடுபனி இருக்கும். அங்கு கொலைகள் நடப்பது மிகவும் சாதாரணமான ஒரு விஷயம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நிறுவனம் ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நகரத்திற்கு செல்ல வேண்டும்? இன்றும் கூட சில மாபெரும் பன்னாட்டு நிறுவனங்கள் தொழிலாளர் சட்டங்கள் இல்லாத மனித உழைப்பை சுரண்டக்கூடிய மூன்றாம் உலக நாடுகளுக்கு தங்களது தொழிற்சாலைகளை மாற்றுகிறார்களே, அதுபோலதானா இது? மிகச்சரியான ஒப்பீடு. பிளேன் நிறுவனத்தின் தலைவரான பிளேன் அதைத்தான் செய்கிறார். அந்த நகரத்தின் வன்முறையையும் அந்த மஞ்சள் மூடுபனியின் அமானுஷ்ய தன்மையையும் நிறுவனத்தின் லாபத்திற்காக பயன்படுத்துகிறார். அப்போ அங்க நடக்கிற வன்முறையெல்லாம் அவங்களுக்கு ஒரு லாபம்தான். ஒரு பிசினஸ் மாடலாக மாத்தியிருக்கிறார் பிளேன். இதுவே இவ்வளவு கொடூரமாக இருந்தால், மூன்றாவது கதையான த நைட்மேர் நெட்வொர்க் படிக்கும்போது உண்மையிலே மூச்சு முட்டுகிறது. ஆமா, அது ரொம்ப இருண்ட எதிர்காலத்தை காட்டுது. எதிர்கால கார்ப்பரேட் உலகத்தை லிகோட்டி இதில் காட்டியிருக்கிறார். ஓனலிகான் என்ற ஒரே ஒரு நிறுவனம் ஒட்டுமொத்த உலகையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. அங்கே மனிதர்களே இல்லை, அவர்கள் வேலைவாய்ப்பு அலகுகள், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் யூனிட்ஸ். அங்கே வெற்றி பெறுவதற்கான விதிமுறைகள் என்ன தெரியுமா? என்னது? நீங்கள் மேலே வர வேண்டுமென்றால் சக ஊழியர்களை சாப்பிடும் நரமாமிச பழக்கத்தை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கார்ப்பரேட் உத்தியோகாக அந்த நிறுவனம் வைத்திருக்கிறது. அட பாவமே, நிஜமாவே சாப்பிடுறாங்களா? ஆமா, அடிமைகளை நெருப்பில் எரித்து லாபம் ஈட்டுகிறார்கள். அந்த நிறுவனத்தின் சிஇஓ அனுப்பும் ஒரு மெமோவில், போட்டியில் வெல்ல நமது சொந்த உறுப்புகளையே கடித்து தின்னவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்கும்போது மிகவும் மிகைப்படுத்தப்பட்டது போல தோன்றலாம். ஆனால் நீங்கள் இதை உங்களது வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள். கண்டிப்பா. உங்களது அலுவலகத்தில் மேலாளரின் பாராட்ட பெறுவதற்காக ஒரு சக ஊழியரின் தவறுகளை பூதாகரமாக்கி அவரை வெளியேற்றுவது, அல்லது பதவி உயர்வுக்காக உங்களது சொந்த தூக்கத்தையும் குடும்ப நேரத்தையும் உடல் நலத்தையும் நீங்களே அழித்துக் கொள்வது, இவையெல்லாம் ரத்தமில்லாத கார்ப்பரேட் நரமாமிச பழக்கம்தானே? மிகச் சரியா சொன்னீங்க. லிகோட்டி வெறும் திகழ் கதையை சொல்லவில்லை. நீங்கள் தினசரி சென்று வரும் உங்களது அலுவலகத்தின் கண்ணாடியைத்தான் காட்டுகிறார். உண்மைதான். அதுதான் லிகோட்டியின் பலம். அவர் முதலாளித்துவத்தின் உண்மையான முகத்தை காட்டுகிறார். நாம் சிந்திப்பதாக, திட்டமிடுவதாக, சாதிப்பதாக நாம் நினைக்கும் எல்லாமே அந்த இருண்ட நதியின் பசிக்கு நாம் போடும் இரைகள்தான். அப்போ நாம வெறும் கருவிகளா? ஆமா, நாம் அனைவரும் அதிகாரத்தின் முன் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்பதையும், அதே அதிகாரத்தை பெற ஒரு சாதாரண மனிதன் எப்படி தன் சக மனிதனையே அழிக்க துணிகிறான் என்பதையும் இந்த கதைகள் முகத்தில் அறிந்தாற்போல் சொல்கின்றன. நாம் இன்று பார்த்த பிராங்க் டொமினியோவின் கதையும் பிளேன் நிறுவனத்தின் கொடூரமும் புத்தகத்தில் இருக்கும் வெறும் எழுத்துகளாக இருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் அந்த இருண்ட நதியின் சிறு துளிகள்தானோ என்ற பயம் இப்போ எழுகிறது. அந்த பயம்தான் லிகோட்டி நமக்கு கொடுக்க நினைத்தது. நாம் இதுவரை சிஸ்டம் எப்படி நம்மை கொடூரர்களாகவோ அல்லது பலிகடாக்களாகவும் மாற்றுகிறது என்று பேசினோம். ஆனால் தாமஸ் லிகோட்டி நமக்கு நேரடியாக சொல்லாத மிக ஆபத்தான ஒரு கேள்வி இங்கு எழுகிறது. உங்களது பணி, உங்களது கடின உழைப்பு, உங்கள் லட்சியம் எல்லாமே இந்த இருண்ட பிரபஞ்ச அரக்கனுக்கு உணவாகிறது என்றால், இதை எதிர்ப்பதற்கான ஒரே ஆயுதம் எதுவுமே செய்யாமல் இருப்பதுதானா? அதாவது ஒரு அமைதியான புரட்சி போல. கரெக்ட். ராடிக்கல் லேசினஸ் அல்லது குயிட் குவிட்டிங் என்று சொல்லப்படும் அந்த மௌனமான புறக்கணிப்பு தான் இந்த கார்ப்பரேட் அசுரனை பட்டினி போட்டுக்கொள்ளும் ஒரே வழியா. இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை உங்களது மேலாளருக்கு அந்த இமெயில் அனுப்புவதற்கு முன் இதை ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக்கை உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னோட இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம்.
லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.